நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சீஷர்களின் சந்தோஷம். சீஷர்களுடைய சந்தோஷமா என்ன இருக்க முடியும்? சாதாரண உலக மனிதர்களுடைய சந்தோஷமா என்ன இருக்கு? இந்த உலகத்தின் பொருள், பணம், ஆஸ்தி இல்ல அவங்களை சார்ந்த மனிதர்களா இருக்கும். ஆனா சீஷர்களோ இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க. அப்படியாக இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்து தங்களோடு இருப்பதே சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய நிறைவாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதை காட்டிலும் இந்த உலகத்துல வேற ஏதாவது சந்தோஷம் இருக்க முடியுமா? அன்றைக்கு சீஷர்கள் இந்த உலக காரியங்களை விட்டுட்டு கிறிஸ்துவின் பின்னாடி சென்றாங்க. அப்படி அவரோடு கூட இருந்து அவர் செய்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்திருக்காங்க. அவரிடத்திலிருந்து நித்திய ஜீவ வசனங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவரோடு இருப்பதே நிறைவாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு இருந்திருக்கும். இதை நாம வசனங்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சீஷரிடத்துல என்ன சொல்றாரு? அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த வசனத்துல சீஷருடைய சந்தோஷத்தை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த வசனத்துடைய பின்னணியை முதலாவதாக பார்த்தோம்னா இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒப்பு கொடுக்க போகிறத பத்தியும் சிலுவையில அறையப்படுறதுனால சீஷர்களோட கூட இருக்க முடியாதுங்கிறதையும் சொல்றாரு. இதே யோவான் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இந்தபடியாக கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்துல சொல்லும் போது அவங்க எல்லாருக்கும் இவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியல. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறத பத்தி அவங்க யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாருமே இந்த உலகத்தை விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவங்க. அவங்க கிறிஸ்துவையே நம்பிக்கையாக கொண்டிருந்து அவரையே பற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே கொஞ்ச காலத்துல கிறிஸ்துவ காணாது இருக்க போறாங்க போது அவங்களுக்குள்ளார ஒரு குழப்பம் உண்டாகுது. அதை அறிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி அவங்களுக்கு மறைமுகமாகவே இன்னும் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அதை 20வது வசனத்துல பார்க்கும்போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இங்க சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு அவங்க எல்லாருமே மிகவும் துக்கமடைந்து வியாகுலப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்துவை பின்பற்றின நாள்ல இருந்து கிறிஸ்துவையே சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவானவர் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க எல்லாருமே துக்கம் அடைகிறத குறித்து இந்த வசனத்துல சொல்றாரு. அப்படியாக அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மறுபடியும் தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிறார் இல்லையா? அப்படி அவர் உயிர்த்தெழுந்ததை அறிந்த பின்பு சீஷர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதை பற்றியே இந்த வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது. இப்ப நாம இந்த 22வது வசனத்தை பார்க்கும்போது, அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அப்படியாக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் மரிக்க போகிறதை குறித்தும் சீஷர்கள் துக்கம் அடைவார்கள். ஏன்னா கிறிஸ்து இதுக்கு மேல அவங்களோட இருக்க முடியாது, மரித்த ஒருவர் எப்படி தங்களோட இருக்க முடியுங்கிற துக்கம் அவங்களிடத்துல இருந்திருக்கும். ஆனா அவரே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட போகிற முதற் பலனானவர்ங்கிறத இவங்க யாருமே அறிந்தவர்களாக இல்ல. அப்படியாக அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களிடத்திற்கு மறுபடியுமாக வரும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படியாக கிறிஸ்து தங்களோடு இருப்பதே அவர்களுடைய சந்தோஷமாக இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஒருத்தராலும் அவங்களிடத்துல இருந்து எடுத்து போட முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு கிறிஸ்து தங்களோட சதா காலமும் இருக்க போகிறத அறிந்து கொண்டு சீஷர்கள் எவ்வளவாக சந்தோஷம் அடைகிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் பரமேறினதுக்கு பிற்பாடு அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குதுங்கிறத அறிந்து கொண்டு சந்தோஷத்தோட ஊழியத்தை திறம்பட தைரியமாக செய்தாங்க. பவுலடியார் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷர் இல்ல. அவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு இடைப்பட்டதற்கு பிற்பாடு அவரை பின்பற்றினவர், அவருடைய சித்தத்தின்படி நடந்தவர், அவரும் ஒரு சீஷனாக மாறினவர். அந்தபடியாக இருந்த அவரே கிறிஸ்து தன்னுடைய நம்பிக்கையாகவும் ஆனந்த பாக்கியமாகவும் இருக்கிறத தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்றாரு. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அப்படியாக கிறிஸ்துவே நம்முடைய ஆனந்த பாக்கியமாக இருக்கிறாரு. அந்தபடியாக சீஷர்களுக்கு கிறிஸ்து தங்களோடு இருப்பதும் கிறிஸ்துவின் ஜீவன் தங்களுக்குள்ள இருப்பதுமே மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. அவர் அவங்களோட கூட இருந்தாதான் அவர்களால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அதை காட்டிலும் வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அப்படியான கிறிஸ்துவனுடைய அன்பு சீஷர்களுக்கு எந்த நாளுமே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு சொல்லி ரோமர் 8வது அதிகாரத்துல பவுலடியார் சொல்றாரு இல்லையா? 36வது வசனத்துல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு கேட்டு ஒரு பட்டியலிடுறாரு. அதே போல 39வது வசனத்துல உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படியாக கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு இருப்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நம்மோடு இருப்பதினால் அல்லவா? அப்படி கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது தேவன் தாமே நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அந்தப்படியான சந்தோஷத்தை காட்டிலும் இந்த உலகத்துல வேறென்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அப்படி சீஷருடைய சந்தோஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருந்தாரு. இது எதனால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக எண்ணி நமக்காக சிலுவையின் பாடுகளை சகித்தாரு. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் என்ன? நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே, நாம் எல்லாரும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவதே. அப்படி அவருடைய சந்தோஷம் நாம இருந்து அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தப்படியான அன்பை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதை காட்டிலும் நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? கிறிஸ்தவன் என்ற பேரே சீஷர்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கு. அப்படி சீஷர்களாக இருக்கிற நாம ஒவ்வொருவருமே கிறிஸ்து நம்மோடு இருப்பதே மிகுந்த சந்தோஷம்ங்கிறத அறிந்து கொள்ளணும். இதையே இந்த வேத பகுதிகள் தெளிவாக காண்பிக்கிறது. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் நமக்கு நிறைவை கொடுக்க முடியாது. நம்முடைய நிறைவு கிறிஸ்துவானவரே. அவரே நமக்கான சந்தோஷம். அவர் நம்மோடு இருப்பதே சந்தோஷம்ங்கிறத அறிந்து கொண்டு அவரின் அன்பை எந்த நாளும் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்து எங்களோடு இருப்பதே சந்தோஷம், அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ள காணப்படுவதே சந்தோஷம் என்பதை இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்த நாட்கள்ல உம்முடைய சீஷர்கள் இடத்துல ஒருவனாலும் உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியாதுன்னு சொன்னபடி உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள காணப்படுவதனால, உம்முடைய அன்பை விட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாதனால எங்களுடைய சந்தோஷத்தை ஒருவராலும் எடுத்து போட முடியாதுங்கிறத நாங்க அறிந்து கொள்கிறோம் தகப்பனே. அப்படியாய் இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பொருளையும் மனிதரையும் காட்டிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் தகப்பனே. அப்படியாய் நீர் எங்களோட கூட இருந்து எங்களை நடத்த போகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.